ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். முதல்வர் விஜய் தலைமையில் நிறைவேறிய முக்கிய தீர்மானம். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டத்திற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதுகுறித்து விவாதிக்க சென்னை கலைவாணர் அரங்கில் முதல்வர் விஜய் தலைமையில் எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் தவேக கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 19 எம்பிக்கள் பங்கேற்றனர். ப. சிதம்பரம், துரை வைகோ உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். அதே நேரம் காவிரி விவகாரத்தை முன்வைத்து திமுக எம்பிக்களும் அரசியல் காரணங்களால் அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்களும் இக்கூட்டத்தை புறக்கணித்தனர். 2 மணி நேரம் நடந்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் மத்திய அரசு தொகுதி மறுவரையறை திட்டத்தை கைவிட வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பார்லிமெண்டின் தற்போதைய 543 இடங்களின் எண்ணிக்கையும் தமிழகத்தின் 39 லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையும் அப்படியே தொடர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறையில் திமுக பதுங்குவது ஏன்? புதிய நட்புக்கான தொடக்கமா? அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக பதுங்குவது ஏன் என கேள்வி எழுப்பிய அமைச்சர் ராஜ்மோகன் அக்கட்சிக்கு மாநில நலனில் அக்கறை இல்லை என விமர்சித்தார். அதான் இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சுங்கிறது நமக்கு கிடையாது. ஏற்கனவே டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் ஆரம்பம் முதல் டே 1 தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது மாநில பிரச்சனை, இது ஸ்டேட் அட்டானமி, நம்முடைய மாநில உரிமை குறித்த பிரச்சனையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இது முறையன்று. அவர்கள் கலந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இது மாநில உரிமை மீதான அவர்களின் அக்கறையின்மை. காவிரியையே யாரும் திசை திருப்ப முடியாது, அது காட்டாற்று வெள்ளம். காவிரி பிரச்சனையை திசை திருப்பதற்காக டீலிமிட்டேஷன் பேசுகிறோம். ஏற்கனவே டீலிமிட்டேஷன் குறித்து நடத்தப்பட்ட கூட்டங்கள் என்னென்ன, டீலிமிட்டேஷன் கூட்டங்கள் நடந்த போதெல்லாம் இது மாதிரி தான் இந்த பிரச்சனை திசை திருப்பினாங்களா? கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு இந்த காகிதங்களை எரித்தவர் யார்? அப்போது எதை திசை திருப்ப இதெல்லாம் பண்ணாங்க? யாரும் எதையுமே திசை திருப்பலைங்க. நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம். இதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவர்களினுடைய சொந்த முடிவா இருக்கலாம், அவர்களின் புதிய நண்பர்களுக்கான ஒரு சுய முடிவா இருக்கலாம். அனைத்து கட்சி கூட்டம் என்பது அனைத்து கட்சிகளினுடைய குரலும் மக்கள் பிரதிநிதிகளின் குரலும் ஒரே அரங்கத்தில் நடைபெறுவதாக இருக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றமே அதுதான். அப்படி அனைத்து கட்சியும் கூடி தான் தீர்மானம் நிறைவேற்றணும். அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் நிறைவேற்றணும். நேற்று கூட சட்டமன்றத்திலே மாமன்ற உறுப்பினர் முன்னாடி நான் சொன்னேன், இங்கேயே எல்லாருமே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது 2018ஆம் ஆண்டுல நடந்ததை சுட்டி காமிச்சிருக்கிறேன். ஒரு இளம் சட்டமன்ற உறுப்பினர், இளம் அமைச்சர், நான் அவர்களின் வரலாற்றை சுட்டி காட்டுறேன். அதே மாதிரி காலையில பட்ஜெட் செஷன் நடந்தது, மதியமே ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. டிசம்பர் மாதம் 2018ஆம் ஆண்டு இதே மாதிரி நடைபெற்றது. அதே மாதிரி கூட சிறப்பு தீர்மானத்தை கேட்டிருந்தா அது ஆக்கப்பூர்வமான அரசியல். அதை விடுத்து இவங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால்தான் நாங்கள் அதில் வந்தால்தான் பேசுவோம் என்பது அது ஒரு அவங்களுடைய அரசியல் காரணம் தான். ஆனா இன்று நடைபெறுவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி இது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தானே. இதுக்கே அவங்க வரல. அப்ப அவர்களினுடைய சுயநல அரசியலினுடைய வெளிப்பாடு. அம்மா கிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன், அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் நடந்ததுக்காக இது மாதிரி நடைபெறுகிற பொழுது இதில் ஏன் அவங்க கலந்து கொள்ளலை? இதில் நியாயப்படியே அவங்க கலந்துருக்கணும்ல. தமிழ்நாடு இந்த நதிநீர் பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை என்பது பிரச்சனையே கிடையாதா? நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? அவர்களினுடைய மதிப்பிற்குரிய சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இந்த நகலையே எரித்தார் இல்லையா? இதை போன்ற டீலிமிட்டேஷனுக்காக எத்தனை தொலைக்காட்சி விவாதங்களில் கடுமையாக நான் பேசியிருக்கிறேன். என்னோடு பேசிய போது திமுகவில் இருந்து வந்த தோழர்களும் கடுமையாக பேசினார்கள். ஏன் திடீர்னு டீலிமிட்டேஷன் விஷயத்தில் மட்டும் அவங்க பதுங்குறாங்க என்பதை அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கூட்டம் தொடர்ந்து நடைபெறணும், தொந்தரவு பண்ண வேண்டாம். அனைத்து கட்சி கூட்டம் புறக்கணிப்பு. ஒன்றிணைந்த திமுக, அதிமுக. காவிரி துரோகத்தை மறைக்க தவேக அரசு நடத்தும் திசை திருப்பல் நாடகமே எம்பிக்கள் கூட்டம் என திமுக விமர்சித்துள்ளது. இதுகுறித்து திமுக ஐடி விங் அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பாஜவை எதிர்த்து பேச பயந்து கடந்த ஆண்டு திமுக நடத்திய வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முறை அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்தவர் முதல்வர் விஜய். தொகுதி மறுவரையறை ஆபத்தை முதலில் எதிர்த்து மாநாடுகள் நடத்தி பார்லிமெண்டில் அந்த மசோதாவை தோற்கடித்தவர் திமுக தலைவர் ஸ்டாலின். காவிரி விவகாரத்தில் கர்நாடக காங்கிரசிடம் உரிமையை அடகு வைத்துவிட்டு டெல்டா விவசாயிகளின் போராட்டத்திலிருந்து தப்பிக்கவே இந்த அவசர தொகுதி மறுவரையறை நாடகத்தை அரங்கேற்றுகிறார் முதல்வர். மேகதாது அணை விவகாரம் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும்.
சட்டசபை தீர்மானத்தை நமது எம்பிக்களுடன் சென்று மத்திய ஜல்சக்தி அமைச்சரிடம் நேரில் வழங்க தமிழக அரசு பிரதிநிதிகள் தயாரா? விவசாயிகளின் உரிமையை விற்றுவிட்டு தாவேக அரசு நடத்தும் எந்த கபட நாடகத்திலும் திமுக பங்கேற்காது. தமிழகத்தின் நலனில் எங்களின் நிலைப்பாட்டில் எள்ளளவும் மாற்றம் இல்லை என தெரிவித்துள்ளது. இதேபோல் அதிமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தொகுதி மறுவரையறை குறித்த புதிய மசோதா எதுவும் பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்படாத நிலையில் எதற்காக தமிழக முதல்வர் அவசரமாக எம்பிக்கள் கூட்டம் என்ற பெயரில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்? இன்று வரை மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை, டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் இல்லை, விவசாயிகள் கண்ணீருக்கு பதில் சொல்லாமல் இந்த அரசு நடத்தும் மடைமாற்று அரசியல் அரங்கேற்றத்திற்கு அதிமுக ஒருபோதும் துணை போகாது என கூறப்பட்டுள்ளது. தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அதை வெளியிடணும். நாங்க பேசினதுல ஒருமித்த கருத்து. இந்த ஒருமித்த கருத்து என்னவென்றால், தொகுதி சீரமைப்பு என்பது எந்த வகையிலும் தமிழ்நாட்டை பாதிக்க கூடாது. பாராளுமன்றத்தை உறுப்பினர்களை உயர்த்துவதில் எங்களுக்கு எதிர்ப்புண்டு. 543 பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த 543க்குள்ளே தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஃபேர் டீலிமிட்டேஷனே கிடையாது. நீங்க பாராளுமன்றத்தை 815ஆகவோ 850ஆகவோ உயர்த்தி அதே ரேஷியோவை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் அந்த பாராளுமன்றம் எந்த விதமான பயனும் அளிக்காது. ஏற்கனவே 543 பேருக்கே பேசுறதுக்கு நேரம் கிடையாது. இதை 850 பேரோ 815 பேரோ பாராளுமன்றத்தில் இருந்தாங்கன்னா யாருக்கும் பேசுறதுக்கு நேரமே கிடைக்காது. நீங்க இந்த பாஜக அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாராளுமன்றம் கூடுற நாட்கள் குறைந்து கொண்டே போகுது. இந்த குறைந்து கொண்டு போகின்ற பாராளுமன்றத்துல உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட்டினீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எந்த வகையிலும் பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. சார், இப்ப திமுக இந்த விவகாரத்தை ஆதரிக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கும் ஆதரிக்கக்கூடிய நிலைமை வாய்ப்பு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் தேர்தல் வரும்னு ஆசை காட்டி பிஜேபி மோசம் பண்றதுக்கு அதுலயே அந்த டிராப்ல அவங்க உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு தெரியாது. திமுக அதிமுக ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. சொல்றேனே, இந்த விஷயம் அரசியல் ரீதியாக பார்க்க கூடாது. இது தமிழ்நாட்டோட உரிமைகளாக நீங்க பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் நீங்க பார்க்க வேண்டும். இந்திய ஜனநாயகத்திற்கு இது ஆபத்தா நல்லதா என்று பார்க்க வேண்டுமே தவிர இது ஒரு அரசியல் கோணத்துல கட்சி கோணத்திலும் பார்க்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது ஒரு இஷ்யூக்காக ஒன்று கூடி இருக்கிறோம். இது ஒரு இஷ்யூ இருக்கும். காவிரியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. சிட்கோ நிலத்தை அபகரித்த வழக்கு பெரும் சிக்கலில் மா. சுப்பிரமணியன். 1996ஆம் ஆண்டு சென்னை கிண்டி தொழிலாளர் காலனியில் தொழில் முனைவோருக்காக நிலம் ஒதுக்கப்பட்டது. தமிழக அரசின் சிட்கோ நிறுவனம் மூலம் கண்ணன் என்பவர் வீட்டுமனை பெற்றார். இப்படி ஒதுக்கப்படும் இடத்தை வேறு யாருக்கும் விற்கக்கூடாது. இடம் தேவையில்லை என்றால் அதை மீண்டும் அரசிடம்தான் திருப்பி அளிக்க வேண்டும் என்பது அரசு விதி. ஆனால் 2006 முதல் 2011 வரை சென்னை மேயராக இருந்த முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் முறைகேடாக இந்த நிலத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது. அவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி போலி ரேஷன் கார்டு மற்றும் வாரிசு சான்றிதழை உருவாக்கினார் என புகார் எழுந்தது. கண்ணன் பெயரில் இருந்த வீட்டுமனையை தனது மனைவி காஞ்சனா பெயரில் வாங்கியதாக தெரிகிறது. நிலத்தின் உண்மையான உரிமையாளரான கண்ணன் என்பவரின் மகள்தான் காஞ்சனா என காட்டும் வகையில் ஆவணங்கள் மாற்றப்பட்டுள்ளது. சிட்கோ நிலத்தை தனது மனைவி காஞ்சனா பெயருக்கு மாற்றி அதில் சுப்பிரமணியன் அடுக்கு மாடி வீடு கட்டிக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. 2016 சட்டசபை தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியில் சுப்பிரமணியனை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட பார்த்திபன் என்பவர் இதுகுறித்து சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். ஐகோர்ட் உத்தரவின் பேரில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மீது மோசடி, போலி ஆவணம் தயாரித்தல், கூட்டு சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். 2019இல் சிபிசிஐடி போலீசார் கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். தன் மீதான குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய கோரி சுப்பிரமணியன் ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை ரத்து செய்ய மறுத்த ஐகோர்ட் சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி விசாரணையை சந்திக்க வேண்டும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது.
இதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சுப்பிரமணியன் மீதான வழக்கு விசாரணை அங்கும் உறுதி செய்யப்பட்டது. எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் ஸ்பெஷல் கோர்ட்டில் தற்போது இந்த வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. ஸ்பெஷல் கோர்ட் நீதிபதி சஞ்சய் பாபா முன் சுப்பிரமணியம் மீதான வழக்கு விசாரணைக்கு வந்தது. முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியனும் அவரது மனைவியும் நேரில் ஆஜராகினர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் முறைப்படி வாசித்து காட்டப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. தங்கள் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் தவறானவை, அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என கூறி அவர்கள் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். இருவரின் பதிலையும் பதிவு செய்த கோர்ட் வழக்கின் அடுத்த கட்டமான சாட்சி விசாரணையை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. பழனி நில மோசடி வழக்கில் சிறை கைதி மரணம், உரிய விசாரணை நடத்த நாகேந்திரன் வலியுறுத்தல். பழனி கோயில் நிலம் மோசடி வழக்கில் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வக்கீல் அன்வர்தீன் நெஞ்சுவலி காரணமாக இறந்தார். மேலும் சார் பதிவாளர் மணிகண்டன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அன்வர்தீன் மரணம் அதிர்ச்சியையும் பல்வேறு சந்தேகங்களையும் ஏற்படுத்தியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் அறிக்கையில் கூறியிருப்பதாவது: முழு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுகின்றனர். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வழக்கின் குற்றவாளிக்கு மட்டும் எப்படி திடீரென நெஞ்சுவலி வரும்? முக்கிய சாட்சியங்களாக கருதப்படும் இருவருக்கும் ஒரே நேரத்தில் எப்படி உடல்நலக் குறைவு ஏற்படும்? காவல் நிலைய மரணங்களும் சிறை கைதிகள் அடித்துக் கொல்லப்படுவதும் அதிகரித்து வரும் நிலையில் இந்த மரணத்தை இயற்கையான நிகழ்வு என்று கடந்து போக முடியவில்லை. எனவே அன்வர்தீன் இறந்தபோது பணியில் இருந்த அனைத்து சிறை காவல் அதிகாரிகளையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர வேண்டும் என நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காவலர்களுக்கு 20% இடஒதுக்கீடு அண்ணாமலை திடீர் கோரிக்கை. வேத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை சட்டம் PSTM ஆக்ட் கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் தமிழ் வழியில் பயின்ற இளைஞர்களுக்கு அரசு பணிகளில் 20% முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. அரசு ஊழியர்களும் இந்த சட்டத்தின்படி TNPSC மூலம் குரூப் 1 போன்ற உயர் பதவிகளுக்கு முன்னுரிமையை பயன்படுத்த முடிகிறது. ஆனால் TNUSRB மூலம் நடக்கும் சப் இன்ஸ்பெக்டர் பணியிட நியமனங்களுக்கு காவல்துறையில் ஏற்கனவே 5 ஆண்டுகள் கான்ஸ்டபிளாக பணிபுரிந்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் 20% துறை ஒதுக்கீட்டில் இந்த முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை. சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு என்பது நேரடி நியமனமாகவே நடக்கிறது. 5 ஆண்டுகள் பணிபுரிந்த காவலர்களுக்கு துறை ஒதுக்கீட்டின் கீழ் 20% முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த துறை ஒதுக்கீட்டின் கீழ் போட்டியிடும் தமிழ் வழியில் கல்வி பயின்ற காவலர்களுக்கு PSTM சட்டத்தின்படி வழங்கப்பட வேண்டிய தமிழ் வழி முன்னுரிமை வழங்கப்படாதது முரண்பாடாக உள்ளது. இந்த முரண்பாட்டை நீக்க கடந்த ஆட்சிக் காலத்தில் 23/1/2026 அன்று தமிழக அரசு திருத்த மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செய்தது. ஆனால் அந்த மசோதா இன்னும் சட்டமாகாததால் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் பங்கேற்ற தமிழ் வழியில் கல்வி பயின்ற காவலர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தாவேக அரசு காவலர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமை கிடைக்கும்படி PSTM முன்னுரிமையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். புரியாத விஷயங்கள் குறித்து கேள்வி கேட்க தயங்காதீர்கள். IIT விழாவில் இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அட்வைஸ். டில்லி IITயில் நடந்த 57வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். தொடர்ந்து IITயின் சோனிபட் வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட பரம் பிரக்யா உயர் செயல்திறன் கொண்ட சூப்பர் கம்ப்யூட்டிங் மையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதையடுத்து 3000 மாணவர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேசியதாவது: நாட்டின் திறமைமிக்க இளைஞர்களான மாணவர்களின் வாழ்க்கையில் இது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். நாட்டுக்காக சிறந்த சாதனைகளை படைக்க வேண்டும் என்ற கனவுடன் இருக்கும் மாணவர்களை பார்ப்பதில் பெருமையாக உள்ளது. எதிர்கால இந்தியாவின் சிற்பிகள் நீங்கள். நாட்டின் கனவை நனவாக்கும் வல்லமை உங்களிடம் உள்ளது. தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் தொழில் முறைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மாற்றங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருப்பவர்களே வெற்றி பெறுவார்கள். உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் இந்த நிறுவனத்திலிருந்து பட்டம் பெறுகிறீர்கள். அடுத்த 20 முதல் 30 ஆண்டுகளில் உலகம் எப்படி இருக்கும் என்பதை இன்று யாராலும் உறுதியாக கூற முடியாது. எனவே தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் புரட்சியை வடிவமைத்து வலுப்படுத்தியது உங்கள் தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள்தான். இந்த நிறுவனத்திலிருந்தே பல நிறுவனர்கள் உருவாகியுள்ளனர். ஒரு கல்வி நிறுவனத்தால் இவ்வளவு சாதிக்க முடியும் என்றால் நாடு முழுவதும் உருவாகி வரும் இளைஞர் சக்தியின் மகத்தான வலிமையை சற்று கற்பனை செய்து பாருங்கள். பெரும் சவால்களை கண்டு அஞ்சாமல் அவற்றிற்கு தீர்வுகளை தேடும் துணிவுடன் இருங்கள்.
போதிய சிந்தனையோ புரிதலோ இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்துக்கள் மற்றும் நடைமுறைகளை மாணவர்கள் கேள்விக்குட்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கூறினார். என்ஓசி வழங்க ரூபாய் 50,000 லஞ்சம் கேட்ட ஆர்டிஓ மறைந்திருந்து தூக்கிய லஞ்ச ஒழிப்பு போலீசார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வருவாய் கோட்டாட்சியராக சரவண பெருமாள் பணியாற்றி வருகிறார். மணல் குவாரி அமைப்பதற்கு மாவட்ட கலெக்டர் அனுமதி வழங்கிய நிலையில் அதற்கான தணிக்கை செய்து அறிக்கையுடன் கூடிய தடையில்லா சான்றிதழ் வழங்க கோரி ஒருவர் ஆர்டிஓ அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். அவரிடம் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கு 50,000 ரூபாய் லஞ்சம் வழங்க வேண்டும் என சரவண பெருமாள் கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்சம் கொடுக்க விரும்பாத மனுதாரர் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆர்டிஓவை கையும் களவுமாக பிடிக்க திட்டமிட்டனர். அதன்படி ரசாயனம் தடவிய 50,000 ரூபாயை மனுதாரரிடம் கொடுத்து அதை சரவண பெருமாளிடம் வழங்குமாறு அறிவுறுத்தினர். இதையடுத்து மனுதாரர் ரசாயனம் தடவிய பணத்தை ஆர்டிஓ சரவண பெருமாளிடம் வழங்கியுள்ளார். அப்போது லஞ்ச பணத்தை அவர் பெற்றதை உறுதி செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சரவண பெருமாளை கையும் களவுமாக கைது செய்தனர். மேலும் இந்த லஞ்ச பண பரிவர்த்தனையில் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் அவரது கார் டிரைவர் சுந்தரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.